100 நாள் கடின பயிற்சியில் இன்றைக்கி நாள் 30. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டூர் ஒன்று போகிறோம். 12:15 கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் வேனில் உட்காந்ததுக்கு பிறகு நம்ம டோலர் ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கார், நம்மளோட பிரதர். அவரையும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2:30க்கு சூப்பரான ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு, பகல் இல்லை இரவு. அதுக்கப்புறம் வேனில் போய்கிட்டு இருக்கும்போதே நம்மளை வாசலில் உட்கார வச்சிட்டாங்க. அதையும் அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே அதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ராமேஸ்வரம். அங்கே வச்சு ஒரு டீயும் ஒரு உப்புமா ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிக்க போயாச்சு. குளிக்க போன இடத்துல நம்ம ட்ரெஸ்ஸுக்கு பாதுகாவலர்கள்லாம் நம்மளை நிற்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோட்டில் பறக்க பார்த்துட்டே வரோம். பறக்க பார்த்துட்டே நம்ம இருக்க வேனுக்கு வரதுக்கு 3 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்தே போக வேண்டியதாகி போச்சு. அதனால் கார்டியோ பயிற்சியாக அதையும் முடிச்சாச்சு. அங்கே போய் இன்னொரு சூப்பரான குளியல் ஒன்று போட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தனுஷ்குடியில் 2 கடல் மீட் பண்ண இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். அங்கேயும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது ஒரு கடையில் மீன் வறுவல் ஒன்று சாப்பிட்டோம். 30 ரூபா, சின்ன பீஸாக இருக்குது 30 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம வேன் இருக்க இடத்துக்கு வந்து அங்கே அவங்க போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. சூப்பரான தரமான ஒரு டீ ஒன்று குடிக்கிறதுக்கு ஆல்டிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரே ஒரு டீ 20 ரூபா, சூப்பரான டேஸ்ட்டு. வேறு எங்கேயும் அந்த மாதிரி இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க கூட சொல்லலாம். அங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேனில் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் பாலத்தில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வீடியோ எடுத்தால் நம்ம நேரத்துக்கு கார் எல்லோரும் முன்னாடி போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு கோயில்கிட்ட வந்து சூப்பரான சாப்பாடு மத்தியானம் உள்ள சாப்பாடை சாம்பாரில் போட்டு நல்லா விரவி அதை ஒரு சாப்பாடாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டீயும் ஒரு பன் ஒன்றும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த வீடியோ எடுக்கல. ஸோ அதனால் நாளை இதோட முடிச்சாச்சு. நன்றி.